ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல வாழைப்பழமும் சாக்லேட் சிப்ஸும் வச்சு பண்ணக்கூடிய மஃபின் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம இன்னைக்கு அவன்லயும் பண்ண போறோம், ப்ரெஷர் குக்கர்லயும் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவனை சூடு பண்ணிடலாம். 400 டிகிரிஸ் இல்லைன்னா 200 டிகிரி செல்சியஸ்க்கு சூடு பண்ணிக்கோங்க. அப்புறமா குக்கரை சூடு பண்றதுக்கு முன்னாடி இதுல வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல வைக்கிறதுக்கு ஒரு ஒயர் ரேக் இதை வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஓட்டை போட்ட பிளேட்டு, இது குக்கரோட வரும். இந்த பிளேட்டு இது மேலே வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சுட்டு குக்கரோட வெயிட் சேர்க்காம இதை வந்து 15 நிமிஷம் மிதமான சூடில் சூடாக்கிடலாம். இப்போ வாழைப்பழம் மஃபின் பண்ணுறதுக்கு நமக்கு 3 நல்லா பழுத்த வாழைப்பழம் வேணும். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஃபோர்க்கால நல்லா அமுத்தி விட்டுருங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1 கப் வரும். அதனால நீங்க சின்ன வாழைப்பழமா எடுத்தீங்கன்னா அது பிசைஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா அமுத்தியாச்சு. பார்த்தீங்கன்னா லைட்டா சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் நம்ம மஃபினுக்கு. முதல்ல எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 கப் எண்ணெய். அடுத்தது முட்டை சேர்த்துடலாம். 2 முட்டை வேணும். அடுத்தது 3/4 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது மைதா மாவு சேர்த்துடலாம். 1.25 கப் மைதா மாவு. மைதா மாவுக்கு கூடவே நமக்கு வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, இது 3ஐயும் சேர்த்துடலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதனால ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பதத்தில் இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம சாக்லேட் சிப்ஸையும் சேர்த்துடலாம். 1/2 கப் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த கப்புக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபியில் மொத்தம் நமக்கு 12 கப் கேக் கிடைக்கும். அதில் வந்து நான் 8 வந்து அவனில் வைக்க போகிறேன், மீதி 4 வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ வந்து கப் கேக் ட்ரேயில் வந்து இந்த கப் கேக் லைனர்ஸ் வச்சிடலாம். ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து உள்ள வச்சிடலாம். இது வந்து 3/4 வாசி வந்தா போதும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பொங்கி வரதுனால 3/4 வாசி நிரப்பிக்கோங்க. வேணும்னா மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ இதை பேக் பண்ணிடலாம். அவனில் வந்து 18லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டைமர் செட் பண்ணிடலாம் 18 நிமிஷத்துக்கு. நம்ம குக்கரில் அப்படியே கப் கேக்கை வைக்க முடியாது, ஏன்னா இந்த மாதிரி விரிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து சீக்கிரமாக சூடு ஏறும். அதனால என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்துட்டு இதை வந்து இந்த மஃபின் கப் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். முதல்ல இது வைக்கிறதுனால அடியில் சீக்கிரமாக சூடு ஏறாது, ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதனால ஏறாது. இப்போ நம்ம வெட்டிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ வச்சா இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடும். பாருங்க, கேக் மாவை சேர்த்துடலாம். அதே 3/4 அளவு போதும். இப்போ எல்லாத்தையும் நிரப்பிட்டு ஒரு பிளேட் மேலே வச்சிடலாம். நான் வந்து மசாலா டப்பா இருக்குல்ல, அதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து 16லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணணும். நம்ம சேர்த்துருக்க மாவை பொறுத்து, ஒருவேளை அதிகமாக சேர்த்தோம்னா கொஞ்சம் நேரம் அதிகமாகும். அதனால வந்து ஒரு 16-17 நிமிஷம் ஆனதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு குச்சி வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே நீட்டாக எந்த இது ஒட்டாமல் வெளியே வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து கூட ஒரு 2-3 நிமிஷம் வேக வைங்க. இப்போ இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்ச உடனே மூடிடுங்க. குக்கரோட விசில் சேர்க்காதீங்க, மீடியம் ஹீட்டில் வேக வைக்கணும். கரெக்டாக
18 நிமிஷம் பேக் ஆனதோ எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கு. இப்போ நம்ம குக்கரில் வச்சது போய் செக் பண்ணிட்டு வரலாம். குக்கரில் எனக்கு கரெக்டாக 21 நிமிஷம் ஆயிருக்கு. இதில் ஒரு குச்சி விட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சுத்தமாக வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ குக்கர்லேருந்தும் வெளியே எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்குன்னு. ஈஸியாக எடுக்க வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கீழே எதுவுமே கறியில பாருங்க. அப்படியே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா கப் வந்து கொஞ்சம் நிறைய கேப் இருக்கிறதுனால கீழேயுமே சீக்கிரம் சூடாகாது. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வாழைப்பழமும் சாக்லேட்டும் சேர்ந்த மஃபின் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.